நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எபிசோடன். மறக்காம எட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, யூட்டன் அடித்த அமெரிக்கா பேசி தீர்த்துக்கலாம் வாங்க. புலம்பி தீர்த்த பாகிஸ்தான் பிரதமர், கண்டுகொள்ளாத தலைவர்கள், எரியிற தீயில் எண்ணெய் ஊற்றிய ரஷ்யா, கடும் கோபத்தில் அமெரிக்கா. இந்த 3 செய்திகளை தான் ஒவ்வொன்னா பார்க்க போறோம். முதல்ல புலம்பி தீர்த்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப். நீங்க அந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க. To also thank you for supporting Pakistan and trying to have a balancing act, I think, in the region. I know, and I must say that we respect your relation with India. That's perfectly fine, but we also want to build very strong relations. And these relations will be supplementary and complementary for the good and for the progress and prosperity of the region. In that, I find in you a very dynamic leader, and I want to assure you that I'd like to work with you very closely. அந்த வீடியோல ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் என்ன சொல்றாரு? ஐயா, நீங்க இந்திய இடத்துல ரொம்ப நட்பா இருக்கிறீங்க. அந்த நட்பை நாங்க வரவேற்கின்றோம். அதே மாதிரியான நட்பு ரஷ்யா இடத்திலும் நாங்க உறவு கொள்ள விரும்புகின்றோம். நீங்க எங்களோட நட்புன்னு இருக்கிறீங்களா? நீங்க நட்பை புதுப்பித்துக் கொள்ள விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய நட்பு பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு பாகிஸ்தான் பிரதமர். ஆனால் ரஷ்ய அதிபருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? நமட்டு சிரிப்பு, நக்கலா இருக்கிற மாதிரி இருக்குது. நீ சொல்றத சொல்லு, சம்பிரதாயத்துக்காக வந்து சந்திச்சிருக்கிற. சரி, பாகிஸ்தானுடன் நட்பை புதுப்பித்தால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அது மட்டும் கிடையாது. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல ஏகப்பட்ட தொழிற்சாலைகளை தொடங்கி இருக்குதான். அது கைவிடப்பட்டிருக்குது. மீண்டும் வந்து நம்ம 2 பேரும் ஒன்னா இணைஞ்சோம்னா நீங்க விரும்புற தொழிலை செய்யலாமே. மீண்டும் அந்த கம்பெனிகளை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நடத்தலாமே. ஏன் பாகிஸ்தான் மற்றும் ரஷ்யா உறவானது மேம்படக்கூடாது அப்படின்னு வந்து பாகிஸ்தான் பிரதமர் கேட்கிறாரு. நமட்டு சிரிப்பு தான். பாகிஸ்தான் வந்து நட்புடன் இருக்குமா? நட்புடன் இருக்கும். அடிமையா இருக்குமா? அடிமையா இருக்கும். பிஸ்கட் போட்டா குலைக்குமா? அமெரிக்காவுக்கு மட்டும் குலைக்கும், அடுத்தவனுக்கு குலைக்காது. அதனால நட்புடன் இருப்பதை விட நம்பிக்கையுடன் இருப்பது தான் நல்லது. இப்போ பாகிஸ்தானுடன் வந்து ரஷ்யா உறவை புதுப்பித்தால் இந்தியா உறவு என்ன ஆகும்? எல்லா தருணத்திலும் சரி, விமர்சனத்துக்கு உள்ளாகாம, சந்தேகத்துக்கு உள்ளாகாம ரஷ்யா இந்தியா உறவானது பலமா இருக்கிற இந்த தருணத்துல பாகிஸ்தான் பிரதமர் எதற்காக வந்து கை கொடுக்கின்றார்? இது புட்டின் அவர்களுக்கு தெரியாதா? வெறுமனே நமட்டு சிரிப்பு தான். போய் வாடா சாமி, சும்மா பேசுறதுக்காக பேசிட்டு கிடக்காத அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. சோ ரஷ்ய அதிபர் இடத்துல பாகிஸ்தான் பிரதமருடைய ஜம்பம் பள்ளிக்கலைங்க. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டே புலம்பி தள்ளினாரு பாகிஸ்தான் பிரதமர். என்ன புலம்பி தள்ளினாரு? ஷாங்காய் கூட்டமைப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு நாடுகளும் வந்து போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை கடைபிடிக்கணும். அப்பதானே இந்த கூட்டமைப்பில் இருப்பதற்கான மரியாதை. நம்மளுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா போட்டிகளும் பொறாமைகளும் வேறுபாடுகளும் இருக்கலாமா? அதனால நமக்குள்ள போடப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தங்களை எல்லாரும் கடைபிடித்து மதிக்கணும் அப்படின்னாங்க. அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எதுக்குமே ரியாக்ஷன் பண்ணவே இல்லை. அவரு இந்தியாவை தான் சொல்றாரு அப்படின்றது ஷாங்காய் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாட்டு தலைவர்களுக்கு தெரியவே தெரியாதா? மீண்டும் ஒருமுறை உரையை முடிக்கின்ற பொழுது நம்மளுக்குள்ள போடப்பட்டிருக்கின்ற நீர் ஒப்பந்தங்களை அவரவர்கள் மதித்து நடக்க வேண்டும் அப்படின்னு வெளிப்படையாகவே இந்தியாவை குறிப்பிட்டு சொன்னாரு. அப்பொழுதும் சரி, ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இருந்த எந்த தலைவர்களும் ரியாக்ஷன் பண்ணவே இல்லை. ஏன் தெரியுமா? சிந்து நதி நீர் ஒப்பந்தமானது மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு இந்தியா சொல்லிடுச்சு. ஏன்னா நேரு செய்த வரலாற்று பிழையை இப்பதான் சரி செய்திருக்கின்றோம். மீண்டும் அதே பிழையா பார்லிமெண்ட்லே நம்முடைய பிரதமர் அறிவித்து விட்டார். இப்படி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு நம்ம செவிமடித்தோம் என்றால் இந்தியா கோவிச்சுக்கும் அப்படின்றது அங்க இருக்கின்ற நாட்டு தலைவர்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியாவுடைய மார்க்கெட்டும் மோடி அவருடைய கடைக்கன் பார்வையும் படாதா என்று ஏங்கி தவிக்கின்றார்கள் உலக நாட்டு தலைவர்கள். இதுல சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை கடைபிடிக்கணுமா? நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாரு பார்லிமெண்ட்ல, இந்தியா தான் எங்களுடைய நேரடி எதிரி என்று பாகிஸ்தான் அறிவிக்குது. ஆனால் அந்த நாட்டுக்கு சிந்து நதி நீரிலிருந்து 80% தண்ணீரை நேரு அவர்கள் கொடுக்கின்றார் என்றால் அவரு யாருக்கான பிரதமர் என்று கேட்டார். அந்த தவறை நாங்க மீண்டும் செய்யவே மாட்டோம். இந்த சிந்து நதி நீரை
தற்போது வேண்டுமானால் பாகிஸ்தான் பயன்படுத்தலாம், இனி போக போக எங்க நாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்துவோம், ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம் அப்படின்னு பிரதமர் பார்லிமெண்ட்ல அறிவித்து விட்டார். அது முடிந்து போன விஷயம். அது மட்டும் கிடையாது, 2 நாட்டு பிரச்சனையில ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் தலையிடக்கூடாது என்ற ஒரு சட்டமும் இருக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையில ஷாங்காய் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் தலையிடக்கூடாது. 3வது நாடு தலையீடு எந்த விஷயத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் ஷாங்காய் கூட்டமைப்பினுடைய ஒரு தத்துவம். சோ அதை மீறி பாத்தீங்கன்னா சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பாக எந்த நாடாவது கருத்து தெரிவிக்குமா? ஆனா தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டினாரு, தன்னுடைய இயலாமையை கொட்டினாரு. ஆனா அங்க இருக்கின்ற நாடுகள் கண்டுகொள்ளவே இல்லை. அது மட்டும் கிடையாது, இந்த பாகிஸ்தான் பிரதமரா இருக்கலாம், நேபாள பிரதமரா இருக்கலாம், எல்லை பற்றியான விஷயங்களை சீனா கிட்ட போய் கதறினாங்க. ஆனா சீனா பொறுத்த வரைக்கும் எப்பா உங்க நாட்டு பிரச்சனையில நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு தீர்க்கமா சொல்லிட்டாங்க. சர்மா ஒலியை பொறுத்த வரைக்கும் காலாபாணி, லிபுலே, லிம்புதுரு இந்த 3 பகுதிகளும் எங்களுக்கானதுங்க, ஆனா இந்தியா புடிச்சு வச்சுதுங்க, கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. சீனா ஒட்டி இருப்பதனால நீங்க தாங்க தலையிடணும்னாங்க. 2 நாட்டு பிரச்சனை, நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு ஜி ஜின்பிங் அவர்கள் சர்மா ஒலியினுடைய முகத்திலே ஓங்கி அரைஞ்சார். இப்படி ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாகிஸ்தானுடைய பிரதமர் புலம்பி தீர்த்ததும், நேபாள பிரதமர் புலம்பி தீர்த்ததும் இந்தியாவுடைய வலிமையை அங்க நிரூபித்திருக்கிறது. இப்படி புலம்பி தீர்த்தாலும் ஆதரவில்லை என்று கெஞ்சினாலும் எந்த நாடும் அவங்களுக்கு ஆதரவாக வரல அப்படின்றது இந்தியாவுடைய வலிமை ஷாங்காயில வெளிப்பட்டிருக்குது. இந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஃபேவரா பாத்தீங்கன்னா ஷாங்காய் கூட்டமைப்பு நாடுகள் நடந்து கொண்டிருக்கின. அந்த மாநாடு இந்தியாவுடைய குரலை கேட்டிருக்கிறது. இப்படி இந்தியாவுடன் ரஷ்யா, சைனா பாத்தீங்கன்னா நெருக்கமாக இருப்பது அமெரிக்காவுக்கு தூக்கத்தையே கலைத்திருக்கிறது. அதனால அமெரிக்காவுடைய ட்ரெஷரியுடைய செக்ரட்டரி ஸ்காட் பென்னிட் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஏங்க வரி பிரச்சனை தானுங்களா, பேசி தீர்த்துக்கலாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூட்டன் அடித்திருக்கின்றார் ஸ்காட் பென்னிட். ட்ரம்ப் கூட பாத்தீங்கன்னா பாருங்க, இந்தியா அநியாயமாக பல தசாப்தங்களாக எங்க நாட்டு மீது வரியை போட்டிருந்தாங்க, நாங்க இப்ப வரியை போட்டதன் காரணமாகத்தான் எங்களுக்கு வேற வலிமையானது கூடி இருக்கிறது, நாங்க மட்டும் வரியை போடலன்னு வச்சுங்களேன் இந்தியா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுங்க, அதனால இந்த வரி விதிப்பு என்பது எங்களுக்கு வேற வலிமையை கூட்டி இருக்குது அப்படின்னு சொல்றார். இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா 50% வரியா, அதுக்காக போய் மீண்டும் ரஷ்யா இடத்துல நெருக்குமா, மீண்டும் சீனா இடத்துல நெருக்குமா, வேண்டாம் வேண்டாம் வாங்க நம்மளே பேசி தீர்த்துக்கலாம். ஸ்காட் பென்னட் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வரி விதிப்பானது நிலையானது கிடையாது, நல்ல முடிவு ஏற்படும், நாங்க உட்கார்ந்து பேசுவோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அட ஷாங்காய் கூட்டமைப்புல நம்முடைய பிரதமர் அவர்களா இருந்தாலும் சரி, சீன அதிபரா இருந்தாலும் சரி, ரஷ்ய அதிபரா இருந்தாலும் சரி, நெருக்கமா இருந்தது ஸ்காட் பென்னட் சொல்றாரு. அது ஒரு இயல்பான சந்திப்பு தான். ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் 3 பேரும் ஒன்றாக சந்தித்துக் கொண்டார்கள். அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை விட மோடி அவர்கள் அமெரிக்காவுடன் தான் ரொம்பவே நெருக்கமா இருக்கின்றார். இந்திய அமெரிக்கா உறவு தான் பாத்தீங்கன்னா மிகவும் பலம் வாய்ந்தது. ஷாங்காய் கூட்டமைப்பில் நடந்த நிகழ்வுகள் ஒன்றும் ஸ்பெஷலானது இல்ல, சொல்லிக் கொள்ளும்படியாக ஒண்ணுமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு, உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. சோ அந்த நாடு எங்களுடன் தான் கைகோக்கும், நாங்க எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கோம், நாங்க இந்தியாவை அழைச்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஸ்டார்ட் பண்ணிட்டு. மொத்தத்துல 50% வரியை விதிப்பார்களாம். அந்த வரியே பாத்தீங்கன்னா ஆயுதமாக பயன்படுத்துவார்களாம். ஸ்காட் பென்னட் சொல்றாரு, ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறது தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, ரஷ்யா கிட்ட ஆயுதம் வாங்குறது தான் கஷ்டமா இருக்கிறது, ஆனாலும் நாங்க இந்த வரி பிரச்சனைய பேசி தீர்த்துக்குவோம். நாங்க ஏன் வரி போட்டோம் தெரியுமா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா அமெரிக்கா வர்த்தக உடன்பாட்டுல இந்தியா விடாப்படியா இருக்குது, எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் சரி இறங்கி வரவே இல்லை. அதனால இந்த வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யாததும் இந்தியா மீது வரி விதிப்பதற்கான ஒரு காரணம் ஆகி போயிடுச்சு அப்படின்னு ஸ்காட் பென்னட் அவர்கள் சொல்றார். எவனா ஒரு நாட்டு தலைவர் அந்த நாட்டுடைய நலனை பலி கொடுத்து விட்டு அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் போடுவானா? மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பொது வழியிலே பேசிட்டாரு, நாங்க விவசாயத்தை பற்றி அமெரிக்கா இடத்துல பேச மாட்டோம், மீன் வளத்தை பற்றி பேச மாட்டோம், பால் வளத்தை பற்றி பேச மாட்டோம், சோ மத்ததெல்லாம் பேசிக்கலாம் அவ்வளவுதான் நாங்க. ஆனால் வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யாததும் இந்தியா மீது வரி விதிப்பதற்கான ஒரு காரணம். சோ
இந்தியா இடத்துல நாங்க ஏன் வரி போட்டோம் என்றதுக்கான முழு காரணத்தையும் சொல்லிட்டோம். ரெண்டாவது, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே நாங்க உட்காந்து பேசி தீர்த்துக்கும். பிரச்சனையை கண்டுபிடிச்சா அது எப்படி தீர்த்தலாம் என்ற எண்ணமானது எல்லாருக்கும் வரும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர்கள் வந்து சொல்றாரு. ஏன்னா அது நஷ்டம் ஏற்படுத்தி விட்டு அப்புறம் சரி கட்ட முடியுமா என்பதுதான் எல்லாருடைய எண்ணமா இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அலாஸ்கா பற்றியும் இந்த ஸ்காட் பென்னிட் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். அலாஸ்கா பற்றி என்ன சொல்லுகின்ற பொழுது, ட்ரம்ப்பும் புட்டின் அவர்களும் போயிட்டு அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடத்துனாங்களாம் உக்ரைன் போரை நிறுத்துவதற்காக. ஆனா பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் வந்து புட்டின் அவர்கள் உக்கிரமாக உக்ரைனை தாக்குறாராம். ஏன் இப்படி செய்கிறார் என்ற விஷயமானது நமக்கு புரியவே இல்லை. இந்த போரானது 2025 நிக்குமா என்பதே சந்தேகம் தான் அப்படின்னு சொல்றாரு. சோ வரி ஆயுதமாக பயன்படுத்தி வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய போறாங்க. 50% இருந்ததை அப்படி இப்படி பேசி 25% கொண்டு வந்து நிறுத்தலாம் என்று நினைக்கின்றார்கள். அப்புறம் எரியிற தீயில எண்ணெய் ஊற்றிருக்கின்ற ரஷ்யா. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதியில ரஷ்யாவினுடைய பல எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு ஆஃபரை இந்தியாவுக்காக தந்தாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். என்ன விலையில நாங்க 3% மீண்டும் குறைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்துக்கான குரூடாயில இந்த தள்ளுபடி விலையில வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக மீண்டும் ரஷ்யாவை நோக்கி போனாங்க. இப்ப என்னடான்னு கேட்டீங்கன்னா 3% அல்ல, 3 அல்லது $4 வந்து பாத்தீங்கன்னா நாங்க எண்ணெய் விலையில தள்ளுபடி பண்றோம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் சலுகை விலையை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அறிவித்து இருக்கிறது. இதன் மூலமா என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா பிற நாட்டு பக்கம் போகவே தேவையில்லை, எங்களுடனே நீங்க என்ன வாங்கிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆகஸ்ட் மாத இறுதியில நாம ரஷ்யா கிட்ட வந்து 11.4 மில்லியன் பேரல் அளவுக்கு எண்ணெய் வாங்கியிருக்கோம். இப்போ $3 அல்லது $4 தள்ளுபடி விலையில குரூடாயில் கொடுக்கிறோம் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருப்பதன் மூலமாக நாள் ஒன்றுக்கு 1,50,000 3 லட்சம் பேரல்கள் கூடுதலாக வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பேரல்கள் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாசத்துல நம்ம நாட்டுக்கு வந்து சேரும். மொத்தத்துல நீங்க அமெரிக்கா பக்கமும் போக தேவையில்ல, அரபு அமீரகம் பக்கமும் போக தேவையில்ல, கானா பக்கம் போக தேவையில்ல, நீங்க எங்கேயும் போக தேவையில்ல, எங்க கூடவே வந்து நீங்க எண்ணெய் வாங்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் விலையை விட $10க்கும் குறைவாக இங்க வழங்கப்படுவதனாலும் சர்வதேச அளவுல ரஷ்யா $60க்கு கீழே தான் எண்ணெய் விற்கணும் என்று சொல்வதனால இரட்டிப்பு தள்ளுபடியானது இந்திய நிறுவனங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் ரஷ்யாவை விட்டுட்டு அவங்க எங்க போவாங்க? சோ அதனால அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம் வாங்கப்பா என்று அழைக்கின்ற தருணத்துல தள்ளுபடி விலையில என்ன கொடுக்குறோம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றதுனால மீண்டும் இந்திய அமெரிக்கா உறவுல எரியுது. அதை என்ன ஊத்துதோ ரஷ்யா அப்படின்னு எண்ணம் தான் நமக்குள்ள வருகிறது. ஆனா இந்தியா ஏற்கனவே அறிவித்து விட்டது ஒரு சூப்பரான ஒரு விடயம், எங்க தள்ளுபடி விலையில என்ன கிடைக்குதோ அங்கதான் நாங்க வாங்குவோம். புரியுதுங்களா? நட்பு நாடு எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால ரஷ்யா இடத்துல மீண்டும் இந்திய நிறுவனங்கள் அதிகப்படியான குருடாயில் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகரித்து இருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம். உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாடுகளும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு அறிவுரை சொல்லுகின்றார்கள். இந்திய உறவை மட்டும் எக்காரணத்து கொண்டும் தொலைத்து விடாதீர்கள் அப்படின்னு. பின்லாந்தினுடைய பிரதமர் வந்து இன்னைக்கு அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு சொல்லி இருக்கின்றார். தவறான முடிவை ட்ரம்ப் எடுத்து விட்டார். இந்தியா மீது வரி போட்டது மாபெரும் தவறு. தெரிந்தோ தெரியாமலோ நீங்க இந்தியாவை பகைத்துக் கொண்டது, சீனா வந்து உலகை வழிநடத்துவதற்கான வழியை விட்டுட்டீங்க என்று அலெக்சாண்டர் அவர்கள் பின்லாந்தினுடைய பிரதமர் ட்ரம்புக்கு அறிவுரை வழங்கியிருக்கின்றார். நட்பு மூலமாக சாதிக்க முடியாததை அதிகாரத்தின் மூலமாக ட்ரம்ப் சாதித்து விடலாம் என்று நினைக்கின்றாரா? ரஷ்யா என்ன இந்தியாவை அதிகாரம் பண்ணதா, நட்புடன் அணுகுகிறதா? அப்போ இந்தியாவிடம் இருந்து அதிக அனுகூலங்களை ரஷ்யா பெறுகிறதா, அமெரிக்கா பெறுகிறதா? இத்தனை ஆண்டு காலமாக அமெரிக்காவுக்கான நட்பு நாடாக இந்தியாவை மாற்றிக்கொண்டு வந்ததை திடீரென ட்ரம்ப் அவர்கள் வரி விதித்து மீண்டும் சீனா ரஷ்யாவுடன் இந்தியாவை இணக்கமாக்கிட்டாரு. 25 ஆண்டு கால அமெரிக்கா இந்திய உறவை ட்ரம்ப் சீரழித்து விட்டாரு. இந்தியாவையோ தெற்காசியாவையோ புறக்கணித்து விட்டு அமெரிக்கா வாழவே முடியாது என்று பின்லாந்து பிரதமர் சொல்லியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்ல, ஜாக் சல்லிவன் யார் அவரு? தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தாரு பைடன் ஆட்சியில்.
அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்ப இந்தியா மீது வரி விதித்திருப்பதும், மோடியை ட்ரம்ப் அவர்கள் பகைத்து கொண்டதும், பாகிஸ்தான்ல பிட்காயின் மூலமாக வியாபாரம் பார்க்கக்கூடிய ட்ரம்பினுடைய வியாபாரம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக, பாகிஸ்தானுடைய அபிலாஷைக்காக இந்தியா மீது வரி விதித்திருக்கின்றார். தான் குடும்பம் வியாபாரம் பார்க்கணும், தான் குடும்பம் தொழில் செய்யணும் என்பதற்காக இந்தியா மீது வரி விதிப்பது சரியா இருக்குமா? அரசியல் காரணங்கள் பாத்தீங்கன்னா இரு நாட்டு உறவை கெடுக்கலாமா அப்படின்லாம் அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க, இத்தனைக்கும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர் எல்லாம் ட்ரம்புக்கு அறிவுரை சொல்றாங்க. இப்படி சர்வதேச அளவிலும் சரி, உள்நாட்டு அளவிலும் சரி நெருக்கடி ஏற்படுவதன் காரணமாகும் ரஷ்யா இந்தியா என்ன வாங்கக்கூடாது என்றாலும் அவங்க கிட்ட வாங்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவதனாலும் அமெரிக்கா இந்திய உறவானது ஒருவேளை முற்றுப்பெற்று விடுமோ? ஏன்னா நாம விதித்த வரிக்கு இந்தியா பழகி கொண்டால் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லாம போயிடும். அமெரிக்கா மார்க்கெட்டை இந்தியா தவிர்த்து விட்டால் யாருக்கு நஷ்டம்? அதனால எல்லோரும் சொல்றத பாத்தீங்கன்னா ட்ரம்ப் காதுல வாங்கியிருப்பார் பொழுது. நானே நேரடியா வாங்கயா பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனை தீர்த்துக்கலாம்னு சொன்னா அது அசிங்கமா இருக்கும். அதனால ட்ரம்ப்னுடைய பரிவாரங்களை விட்டு யூட்டர்ன் அடிச்சு, வாங்கப்பா வரி விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம், இந்த வரியானது இந்தியாவுக்கு அப்படியே நிலைவா இருக்க போகுது அப்படின்னு அந்தர்பல்ட் அடிச்சிருக்காங்க. இந்த கோரிக்கையை இந்தியா எப்போது செவிசாய்த்து பரிசீலிக்க போகுதுன்னு தெரியல. இது வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் நம்ம கிட்ட சேரல. அந்த செய்தி வந்த பிறகு உங்ககிட்ட கொண்டு சேர்க்கின்றேன். நன்றி நண்பர்களே.